அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இப்படி ஸ்டார்ட் பண்றது, ஆக்சுவலி ஸ்டேஜ்ல அவ்வளோ பேர் நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இண்டஸ்ட்ரியில இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அக்பர் சார் தான். அவர் எவ்வளவு லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு லவ் கொடுத்து எவ்வளவு லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் ஃபுல்டா இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அண்ட் கமிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமினா. இன்னைக்கு தான் அவங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமா நீங்க போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன். டியூபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க வைக்கிற ஷார்ட்ல அழகா இருக்காங்களா இல்ல அவங்க ரியலாவே ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னாரு, ரெடிமேடுக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. அவரு டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்க ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் இருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களும் இல்ல, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்ல தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he done a very good job. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் so happy அவர் இந்த மூவில இருக்கிறது. அண்ட் ரித்விகா, மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த படத்துல நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கும் நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட ஒர்க் எல்லாமே படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்க கேரக்டர் பத்தி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விடாவின் நாயகன் இல்லையா, வேற பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணிருக்கேன், ஆனா நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாவே இருக்கும். ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார் சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலயே எனக்கு ஃபேவரட்டா இருக்க போகுது. செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலா சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்ல பார்த்தேன், சாரி போட்டோ ஷூட்ல பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்க பேசியிருக்கோம் அவரை பத்தி. அப்போ நான் நினைச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்ல ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க so warm, ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லயே நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, செட்ல அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் so happy to work with you sir, so much. And actually நான் இன்னைக்கு இங்க பேசணும்னா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ one good soul pushed me here. மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்க இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் so happy நான் இங்க இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலயுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு.
சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்ப நீ இதை சொல்றேன்னு தானே கேக்குறீங்க. இந்த படத்துலயுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கீங்க இந்த படத்துல. நான் மேஜிக்னு சொல்றேன், சார் வேற டெவில் இஸ் வெயிட்டிங் போட்டிருக்காரு, சோல்னு சொல்றேன், ஒரு சோல் இங்க இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினைச்சிடாதீங்க. இட்ஸ் அ fully thriller and fully packed by heavy emotionally.